தயவு. அருட்பெருஞ்சோதி என்றால் என்ன? அருட்பெருஞ்சோதி என்றால் என்ன? தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் தரும் விளக்கம். இதற்கான விளக்கத்தை அருட்பிரகாச மாலை முதல் பாடல் முதல் வரியிலேயே வள்ளலார் கூறுகின்றார். அருட்பெருஞ்சோதியை பிரிக்க முடியாது. ஆனாலும் அருட்பெருஞ்சோதியின் உண்மை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பிரித்து பார்க்கலாம். அருள் ப்ளஸ் பெருஞ்சோதி என்பது அருட்பெருஞ்சோதி ஆகும். அருள் என்பது கடவுளுக்கு அகமாகவும் பெருஞ்சோதி என்பது புறமாகவும் இருக்கிறது. அகத்தையும் புறத்தையும் பிரிக்க முடியாது. உலகெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை என்பதுதான் அந்த அருட்பிரகாச மாலையின் முதல் பாடல் முதல் வரி. இதில் உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை ஒன்று. எதை குறிக்கின்றது என்றால் அருட்பெருஞ்சோதியில் பெருஞ்சோதி நிலையை குறிக்கிறது. பெருஞ்சோதி என்பது நாம் நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய தோற்ற மாற்ற நிலையையே நாம் மகா பிரபஞ்சமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை அது ஒன்று. இதுதான் கடவுளுக்கு அகநிலையாக இருக்கிறது. அகநிலையிலிருந்து அனகமாக விரிவுற்று விளங்குவதே பெருஞ்சோதியாகிய இந்த பிரபஞ்சம். மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை என்பது அருள்நிலையாகிய சிற்றபையாகும். அருள்நிலை விளங்கும் சிற்றம்பலம் எனும் சிவ சுகாதீத வெளிநடிவிலே என்பார் வள்ளல் பெருமான். இதை சைவ சித்தாந்தத்தில் நம் முன்னோர்கள் நடராஜ பெருமானாக அவருடைய ஊன்றிய திருவடியாகவும் தூக்கிய திருவடியாகவும் கற்பனை செய்து சொல்லியுள்ளார்கள். அதில் ஊன்றிய திருவடி என்பதுதான் சிற்றபை, தூக்கிய திருவடி என்பதுதான் பொற்றபை. சிற்றபை என்பது அருள் நிலை அல்லது அருள் ஆகும். தூக்கிய திருவடி என்பதுதான் ஐந்தொழில் ஐஞ்சக்திகளால் விளங்குகின்ற பெருஞ்சோதியாகும். இதுதான் நமக்கு பிரபஞ்சமாக தோற்றுகிறது. இது தூக்கிய திருவடியாகும். ஆக ஊன்றிய திருவடி அருளாகவும் தூக்கிய திருவடி பெருஞ்சோதியாகவும் இரண்டும் சேர்ந்து அருட்பெரும் ஜோதியாக விளங்குகிறது. சிற்றபை சூழ் பொற்சபை. சிற்றபை என்பது அருள் அகநிலை, சூழ்ந்துள்ள பெற்றபை பெருஞ்சோதி ஆகிய பெருஞ்சோதியாகி ஐஞ்சக்தி ஐந்தொழில் தோற்ற மாற்ற புறநிலை பிரபஞ்சம். ஆக சிற்றபையும் பொற்றபையும் இணைந்த ஒன்றான அற்பெரும் ஜோதி. இதைத்தான் வள்ளல் பெருமான் உபய பக்கமும்